Hello friends, இன்னைக்கு நாம கார் வாஷுக்கு தேவையான மைக்ரோஃபைபர் டவல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, மைக்ரோஃபைபர் அப்படிங்கிறது ஒரு காட்டன் கிடையாது. இது ஒரு ஃபார்ம் ஆஃப் பிளாஸ்டிக்கு. இது 1970s ஜப்பானில் தான் உருவாக்கப்பட்டது, கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அது டெவலப் ஆக அந்த எவல்யூஷன் சவுத் கொரியாவில் இதோடைய இப்போ ஹப்பாக இருக்குது. வேர்ல்ட்லேயே உலகத்துக்கே இப்போ ஹப்பாக இருக்குது. அவங்க தான் இன்னோவேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மைக்ரோஃபைபர் டவல்ஸையும். இன்னைக்கு என்னுடைய டாப்பிக்கை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ மைக்ரோஃபைபர் டவல்ஸ் வாஷுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஷாம்போட வாஷ் பண்ணுவோம் இல்லையா. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கும் மிட் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரே நோக்கம் அழுக்கு எடுக்கிறதுக்காக தான். சரி, ஷாம்பு எதுக்குன்னா, ஷாம்பு அழுக்கும் எடுக்கும், ப்ளஸ் ஒரு வழவழப்பு தரதுக்கு. அதை நம்ம அழுக்கு எடுக்கும்போது அந்த வழவழப்பு எடுக்கிறதுக்காக கொடுக்கறது. ஸோ ஷாம்பூஸில் வகைகள் என்னென்ன இருக்குன்னா, அழுக்கையும் தன்னால் எடுத்து அதை லிஃப்ட் பண்ணி வெளியே கொண்டு வர ஃபோம் கேனன் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அது ப்ரீ வாஷ், அதாவது ஃபோம் கொடுத்து ப்ரீ வாஷ் பண்ணுற மாதிரியும் ஒரு சிஸ்டம் இருக்குது. அதை நான் எலாபரேட்டாக அப்படி நெக்ஸ்ட் ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மைக்ரோஃபைபர் செனைல் நிறைய தண்ணி அப்சர்வ் பண்ணும். ஃபஸ்ட்டு இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பிளெண்டு. ஆக்சுவலி மைக்ரோஃபைபர் டவல்ஸை எப்படி எந்த வேஸ்ட் பண்ணி தயார் பண்ணுறாங்கன்னா, 70% பாலியஸ்டர், 30% பாலியமைடு. இப்போ நான் சொன்ன 70-30 அப்படிங்கிறது ப்ரைஸ் கொஞ்சம் கூட. ஏன்னா பாலியமைடுங்கிறது விலை கூடங்கிறதுனால 70-30 பிளெண்டு விலை கூட. அதனால இந்தியாவில் மேக்ஸிமம் பெரும்பாலும் இப்போ அமேசானில் போய் பார்த்துட்டு, இப்போ நான் வாங்கின எல்லா ப்ராடக்ட்ஸும் அமேசான்லேயே கிடைக்குது. நான் முடிஞ்ச லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா 80-20 பிளெண்டு. 80-20 பிளெண்டுங்கன்னா 80% பாலியஸ்டரும் 20% பாலியமைடு அப்படிங்கிறது தான். பாலியமைடோட வேலை தண்ணியை தக்க வச்சுக்கிறதும் அப்சர்வ் பண்ணிக்கிறது தான் பாலியமைடோட வேலை. பாலியஸ்டரோட வேலையை உங்களுக்கு ஒரு அஜிடேஷன், ஒரு தேய்க்கிறதுக்கு. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது தேய்க்கிறதுங்கிற வார்த்தை சரியான ஒரு வேர்டாக நான் நினைக்கல. இது சர்ஃபேஸுக்கும், அதாவது பெயிண்ட் சர்ஃபேஸுக்கும் ஷாம்பு யூஸ் பண்ணுறோம் வளவளப்புக்காக. இந்த கிளைட் ஆகணும், இது ஸ்மூத்தாக போகணும். நம்ம கண்டிப்பாக அழுத்தி புதைக்கக்கூடாது. சும்மா அதாவது நம்ம உடம்பு தேய்க்கிற மாதிரி தேய்க்கவே கூடாது. அது கிளைட் ஆகணும். அந்த சோப் போட்டு நுரையோடு போடும்போது அப்படியே கிளைட் ஆகணும். இதுதான் இந்த ஷாம்புக்கும் மைக்ரோஃபைபர் வாஷ் மிட்ஸுக்கும் தேவை. அதாவது அதோடைய அடிப்படையாக எப்படி சொன்னோன்னா, இதுதான் நோக்கம். சரி, இது வாஷ் மிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா டபுள் சைடு இருக்கும். உங்களுக்கு கை உர மாதிரி, கை உர இந்த ஓவனுக்குலாம் வருது இல்லையா, அந்த மாதிரி கை வர மாதிரி உங்களுக்கு கப்ஸும் கொடுத்துட்றாங்க. இது ஒரு வகை. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி உறிஞ்சி வச்சுக்கும். இது எங்கெங்கே தேவைப்படி புளிஞ்சு நம்ம வாஷ் பண்ணுறது ஈஸியாக இருக்கக்கூடியது ஒரு பழைய ஆரம்ப நிலையில் உள்ள ஒரு வாஷ் மிட்டு. ஆனால் இது வரைக்குமே இது கூட நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. தயவுசெய்து இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா, இதோடைய விரல்கள் இருக்கு இல்லையா, அதாவது இதோடைய அழுக்கத்தன்னை கூட வச்சுக்கிறதுக்காக. இது ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒவ்வொரு ஷாம்பு பக்கெட்டில் கொண்டு போயிட்டு அந்த நுரையை எடுத்து வரும்போது, பக்கெட் வாஷ் பண்ணும்போது நுரையை எடுத்து வரும்போதெல்லாம் ஒவ்வொரு முறை அலசப்பட்டு உள்ளே போயிடும் அந்த அழுக்கு. சுத்தமான தண்ணியில் மறுபடியும் வாஷ் பண்ணிட்டே இருப்பீங்க. இதோடைய ஃபஸ்ட்டு ஒரு பழைய இது வரைக்கும் யூஸ் பண்ண ஒரு ஆரம்ப நிலையோடைய மைக்ரோஃபைபர் மிட்டு. அடுத்த மிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு புது இதோடைய அடுத்த எவல்யூஷன். இந்த மிட்டோடைய அடுத்த எவல்யூஷன் இது பார்த்தீங்கன்னா, இது மிட்டு தான். இது பாருங்கள், இதுலேயும் கப்ஸ் இருக்குது, கப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோடைய பிளெண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, 92% பாலியஸ்டர், 8% விஸ்கோஸ். ஏன் 8% விஸ்கோஸ் 98% இருக்குன்னா, இது தண்ணி அதிகமாக உரியாது. இது ஸ்மூத்தாக இருக்க சர்ஃபேஸ், அதாவது க்ளீனாக இருக்க சர்ஃபேஸ். நான் சொன்னது ஏற்கனவே இது அழுக்காக உள்ள சர்ஃபேஸ். முதலைங்க எந்த ஒரு மைக்ரோஃபைபர் டவலும் ஈரமாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் வடிவமைக்கப்பட்டது. ஈரம்னா ஒரு ஒரு டேம்ப் கிளாத்னு சொல்லுவீங்க இல்லையா, நப்பாக இருக்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணுறது தான் கண்டுபிடிக்கப்பட்டது. நீங்கள் ட்ரையாக போட்டெல்லாம் தொடச்சி எடுத்தீங்கன்னா அதெல்லாம் க்ளீன் ஆகாது. ஸ்டாட்டிக் அந்த ஒரு தூசியை கண்டிப்பாக சுத்தம் பண்ணாது, திரும்பி வந்துகிட்டே இருக்கும். ட்ரையாக யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோஃபைபர் பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது காமிக்கிறேன். இது பாருங்கள், இதுக்கும் இந்த புதுசுக்கான வித்தியாசம் பாருங்கள். இது என்ன அப்சர்வ் பண்ணி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அன்யூஸ்டு, யூஸ் பண்ணல, ஃப்ரெஷ். இது யூஸ்டு. இந்த அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரையாக யூஸ் பண்ணும்போது இந்த ஆயில் இருக்கு இல்லையா, அந்த ஆயிலை கூட இதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம்,
பாடிக்கு அதாவது நான் ஒவ்வொரு டவல்ஸும் சொல்கிறேன், இது புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை நான் சொன்னது பாடி பெயிண்ட் சர்ஃபேஸுக்கு மட்டும்தான். இது அழுக்கு அதிகமாக இருக்குது, கிரீஸு, ரோடு அழுக்கு இருக்கு இல்லையா, ரோடு அழுக்குன்னா எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ வந்து ஒவ்வொரு வண்டியும் ட்ராவல் பண்ணும்போது டிரான்ஸ்மிஷன் ஆயில், கீர் ஆயில், இன்ஜின் ஆயில் லீக் ஆகிறது, கூலண்ட் ஆயில்ஸ் லீக் ஆகிறது, அதெல்லாம் ரோட்டில் படிஞ்சு காஞ்சிரும் இல்லையா. மழை பெஞ்ச பிறகு மழை பெஞ்ச பிறகு தான் அந்த அழுக்கெல்லாம் அதிகமாக நம்ம வண்டியில் படியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மழை நல்லா வந்து பெஞ்சிட்டு இருக்கு, வண்டி நல்லா ட்ராவல் பண்ணோம், வண்டி கழுவப்படுதுன்னு நினைப்போம். ஆனால் அந்த அழுக்கு ஆயில் எல்லாமே அதான் ரோடு கிரைம் சொல்லுவாங்க, ரோடு ஃபில்ம்னு சொல்லுவாங்க. இது வண்டியில் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில், பேக்கில், ரியர் அண்ட் டிக்கியில், சைட் டோர்ஸில் படிஞ்சிடும். இந்த அழுக்கு ஃபஸ்ட்டு எடுக்கிறது இது யூஸ் ஆகும். வண்டி நம்மளுக்கு சுத்தமாக இருக்குது, நல்லாவே இருக்குது அப்படின்னாக்கா நாம் அடுத்தது இந்த மிட்டை யூஸ் பண்ணணும். ஆக்சுவலி அதையும் யூஸ் பண்ணிருக்க வேண்டியதில்லை, இது யூஸ் பண்ணலாம். இது அதிகமாக புஷ் பண்ணோம், தண்ணி வந்து க்ளீன் பண்ணுற வேலை மட்டும் பண்ணோம். இது அதிகமாக தண்ணி உரியாது. அதனால என்ன, க்ளீனிங் சர்ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாக ஸ்மூத்தாக சர்ஃபேஸ் ஆகக்கூடியது தான் இது. சில பேருக்கு வந்து மிட்டு பிடிக்குது, கையிலேருந்து ஸ்லிப் ஆகிடும். என்ன காரணம், மிட்டு தயார் பண்ணுறாங்கன்னா கையிலேருந்து ஸ்லிப் ஆகிடும். கையிலேருந்து ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மண் ஃபுல்லாக டஸ்ட் பிடிச்சிக்கும். இப்போ டஸ்ட் பிடிச்சா அதை அப்படியே நம்ம வண்டியில் கொண்டு வந்துட்டா மறந்து வண்டியில் ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸ் ஆகும். ஸ்க்ராச்சஸ் அவாய்டு பண்ணுறதுக்குடைய நோக்கம் தான் இவ்வளோ நம்ம இந்த யூடியூப் சேனலும் இந்த மைக்ரோஃபைபர் டவல்ஸு ஷாம்பூஸ் எல்லாம். அதே நம்ம வந்து டஸ்ட்டாக அடைஞ்ச பிறகு நம்ம வந்து மறுபடியும் வண்டியில் கொண்டு வரக்கூடாதுங்கிறத நோக்கம். சரி, இப்போ இது வந்து யாராலும் வந்து சரியாக கவனமாக பண்ண முடியாதப்படவங்களுக்கு, ஹேண்டில் பண்ண முடியாதவங்களுக்கு இது க்ளவுஸாக கைக்கு மாட்டிக்கிட்டு பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். உள்ள ஃபோம் கொடுக்குறாங்க, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. இது வந்து பேசி இப்படி யூஸ் பண்ணலாம். சரி, என்னுடைய ப்ரிஃபர்டு மோட் எப்படின்னா, நான் எப்படி ப்ரிஃபர் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இது ஒரு பேடாக யூஸ் பண்ண விரும்புகிறேன். மைக்ரோஃபைபர் பேடாக யூஸ் பண்ணலான்னு இருக்கேன், மிட்டு மாதிரி வேணாம். ஏன் அப்படின்னா, இது ஒவ்வொரு முறையும் நான் வந்து இதில் தான் சொன்னேன் இல்லையா, இது தண்ணியோட அப்சார்ப்ஷன் நிறையா இருக்காது, அழுக்கு தான் எடுத்துகிட்டு போயிட்டே தள்ளிக்கிட்டே போகும். அதனால் வந்து நல்லா இது கைக்கு நல்லா பிடிச்சிக்கலாம், கையில் பிடிச்சிட்டு அப்படியே வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு தொடச்சிட்டு அப்படியே வந்துட்டா கூட டஸ்ட்டு போயிடும். அப்படியே நம்ம ஆளுக்கு ரொம்ப இருக்குன்னு அப்படியே மிட்டை திருப்பிக்கலாம். ஆனால் வந்து இதே நீங்கள் கை மிட்டினா நம்ம எடுத்து திருப்பிறதான் ஆகும், மறந்துடுவோம், பண்ண மாட்டோம். இது வந்து 2 வாஷிங் மிட்ஸை பற்றி பார்த்துட்டோம். வாஷ் டவலை பற்றி பார்ப்போம். இப்போது நம்ம வாஷ் மிட்ஸை பற்றி பார்த்தோம். இது வந்து 1700 GSM. இது GSM அப்படிங்கிறது கிராம்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டர். கனத்துக்கானது. நம்ம அதிகமாக வந்து அதை பற்றி சிந்திக்க வேண்டியதில்லை. நம்ம நோக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த வியூ, நம்ம வந்து வியூனா நெசவு, அந்த நெசவு எப்படி இருக்குது, எந்த மாதிரி ஒரு இப்போ இதில் விரல்கள் மாதிரி இருக்கு இல்லையா, இது விரல்கள் மாதிரி இல்லை, இது நூல்கள் மாதிரி இருக்குது. அது மட்டும் நம்ம அது கவனம் செலுத்தினா போதும். ஆனால் இது வந்து மைக்ரோஃபைபரை பொறுத்த வரைக்கும் GSM ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இது நம்ம ஒவ்வொரு வீடியோஸ்லையும் இனிமேல் நான் வர சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறதுக்கான டவல், ட்ரைன் டவல். இது மைக்ரோஃபைபர் தான் பாருங்க. இது அமேசானில் வாங்கினது தான் மைக்ரோஃபைபரு. 40x60, அதாவது 40 இன்ச்சுக்கு 60 இன்ச்சு. இது பார்த்தீங்கன்னா இது மைக்ரோஃபைபர் டவல் தான். 80x20. இதோடைய பிளெண்டும் 80% பாலியஸ்டர், 20% பாலியமைடு. இது இதுவும் அமேசானில் வாங்கினது, சாஃப்ட் ஸ்பன் பிராண்டில். இது உங்களுக்கு வந்து சூப்பர். இதுதான் வந்து அடுத்தது. இதுலேயே நீங்கள் மிட்லேயே ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா அழுக்கு இருக்கிறது மறுபடியும் அழுக்கு அடுத்து வண்டி போட்டு ஈரமாக இருக்கும்போது அலசற வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து துடைக்கிறதுக்கு, ட்ரை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணணும். இது வந்து பாடி பெயிண்ட் ஃபுல்லாக நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, இது பாடி முழுக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். டயரு, டிஸ்க்கு, ட்ரம் யூஸ் பண்ணுற டிஸ்க்குக்கு, டயருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது தனியாக ஒரு மைக்ரோஃபைபர் வச்சுக்கோங்க. அதிகபட்சம் இது மாதிரி கூட வச்சுக்கலாம். டயருக்கோ நீங்கள் டயர் யூஸ் பண்ணால், இல்லை டிஸ்க்குக்கு வீல் ரிம் இருக்கு இல்லையா, டிஸ்க் இருக்கு இல்லையா, வீல் டிஸ்க்கு, அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு டவல் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இந்த டவல் பார்த்தீங்கன்னா வேஃபிள் வியூ டவல்னு சொல்லுவாங்க. நெசவு வேஃபிள் வியூ, அதாவது இந்த பிஸ்கெட்ஸ் இருக்கு இல்லையா, வேஃபர் பிஸ்கெட்ஸ் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. அந்த வேஃபர் பிஸ்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, டிசைனு, அதில் நெசவு பண்ணது இந்த டவலு. என்ன அப்படின்னா இதோடைய நெசவு ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். அந்த அடர்த்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அப்சார்ப்ஷன் ஜாஸ்தி. இப்போ இந்த டவல் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்காது, இதோட டவல் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். சரி,
இது எதுக்கு யூஸ் ஆகும் இல்லை யூஸ் பண்ணணும் இந்த வேஃபல் வியூ டவல். ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் விலை கூடையாக இருக்கும். இது எல்லாத்தோடையும் இது கொஞ்சம் விலை கூடையாக இருக்கும். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக கண்ணாடி துடைக்கிறதுக்கு. கண்ணாடியோடைய ஃப்ரண்ட் சைடும் உள் சைடும் நம்ம வந்து துடைக்கிறதுக்கு தான் இது ஃபஸ்ட்டு இது இன்வென்ட் பண்ணது, தயாரிக்கப்பட்டது. இதில் தான் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கிளாஸ் கிளீனர் ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இது தொடச்சிக்கலாம். இதில் என்ன ஒரு பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்கனால, இதோட நெசவு அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணியோடைய அந்த சொல்லியாக விடாமல் அல்லது கிரீஸி இல்லாமல் மேக்ஸிமம் எடுத்துரும். முக்கியமாக நீங்கள் இந்த வண்டி துடைக்கிற டவலையே எடுத்துக்கிட்டு நீங்கள் கண்ணாடி துடைச்சிங்கன்னா வெள்ளையாக ஒரு ஒரு ஹேஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு படிமம் மாதிரி படிஞ்சிட்டே இருக்கும். எவ்வளோ முறை துடைச்சாலும் வராது. இது பகல் நேரத்தில் வண்டி கழுவும் போது உங்களுக்கு எதுவும் தெரியாது. நைட் சமயத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹேஸ் அந்த அந்த க்ளவுடி அந்த மேகம் மாதிரி ஒரு ஃபீலிங், அதாவது அந்த வெள்ளை படிமானம் இருக்கிற இடத்துல வண்டி எதிரில் லைட் அடிக்கும்போது நம்ம அப்படியே ஸ்ப்ளாட்டர் ஆகும். நம்மளால் கண்கூஸ் தான் செய்யும். கண்டிப்பாக தெளிவான ஒரு பார்வை கிடைக்காது வண்டி ஓட்டும்போது. ஹை ஸ்பீடு போகும்போது முக்கியமாக கண்ணாடி தான் நமக்கு பார்வை தான் சேஃப்டிக்கான விஷயம் அது. அதனால் நான் சொன்ன மாதிரி 2 மிட்டு இந்த மாதிரி தனியாக வச்சுக்கணும். தனியாக ஒரு கார் அதாவது ட்ரைவ் பண்ணுறதுக்குன்னே, அதாவது துடைக்கிறதுக்குன்னே தனியாக டவல் வச்சுக்கணும். இந்த டவல் எக்காரணத்துக்கு கண்ணாடி போகும் கொண்டு வரக்கூடாது. கண்ணாடிக்குன்ட்டு இந்த துண்டு தனியாக வச்சுக்கணுங்க. தனியாக இது எப்படி வச்சுக்கலாம்னா, ஒரு கிளாஸ் கிளீனரும் வண்டி துடைச்சிருங்க, இதுலேயே துடைச்சி முடிச்சிருங்க. கிளாஸ் கிளீனரும் இந்த டவலும் செட்டாக தனித்தனியாக வைக்காமல் செட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நினைவு நல்லாயிருக்கும். நம்ம இதோட செட்டை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வண்டியை வாஷ் பண்ண பிறகு கிளாஸ் கிளீனர் கண்டிப்பாக வைக்கணுங்க. ஏன்னா அப்போ தான் ஸ்ட்ரீக் ஃப்ரீ, அதாவது சொல்லியாக இல்லாமல் படிமங்கள் படியாமல் அந்த ரோடில் இருந்த அழுக்கெல்லாம் கண்ணாடியும் இருக்கும். அது நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஆக்சுவலி அது ஒரு முக்கியமான விஷயம். உள்ளுக்குள்ளே டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா, டேஷ்போர்டில் எப்படி சொல்கிறதுனா, உள்ளுக்குள்ளே கண்ணாடி உள் சைடு கண்ணாடி இருக்கு இல்லையா, அந்த உள் சைடு கண்ணாடிக்குள்ளே நீங்கள் பல பேர் நோட் பண்ணி பார்த்துருக்கலாம், பிசுபிசுப்பு இருக்கும். அந்த பிசுபிசுப்பு என்ன நினச்சிருப்போம், உள்ளுக்குள்ளே பூந்து வெளியே இருக்கும்ன்ட்டு. அது காரணம் இல்லை, அதுக்கு ஒரு வேறு காரணம் இருக்குது. உள்பக்கம் நான் சொல்கிறது கவனமாக இன்னொரு முறை சொல்லிடுறேன். விண்ட்ஷீல்டோடைய உள்பக்கம், அதாவது இன்டீரியர் உள்பக்கம் ஒரு பிசுபிசுப்பு இருக்கவே செய்யும் எப்பயுமே. அதுவும் யார்கிட்ட எந்த வண்டியில் இருக்குன்னா, புது வெஹிக்கிள்ஸில் யாராவது வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் வெயிலில் நிறுத்துகிறவங்க, அதிகபட்சம் வெயிலில் நிறுத்துகிறவங்க, அவங்க வாகனங்களில் அந்த பிசுபிசுப்பு இருக்கவே செய்யும். அது என்ன பிசுபிசுப்பு அப்படிங்கிறது முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரியும் ஆன்சர், சொல்லுங்கள், பார்ப்போம் எத்தனை பேருக்கு அதோடைய நாலேஜ் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஒரு குவிஸ் மாதிரி ஒரு போட்டி மாதிரி இருக்கும், பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக நான் சொன்ன மாதிரி கிளாஸ் கிளீனரோட அட்டாச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சேஃப்டி இஷ்யூஸ் நல்லாயிருக்கும், வாகன பார்வை நல்லாயிருக்கும். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது மைக்ரோஃபைபர் டவலில் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க. வண்டியை நீங்கள் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோன்னு நான் ஆசைப்பட்றோம். இப்போ நம்ம சேனலில் எல்லா வியூவர்ஸும் எனக்கு தெரிஞ்சது, ஃபஸ்ட்டு என் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ், ப்ளஸ் என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வெரி வெரி தேங்க்ஸ். கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குற அளவுக்கு ஒர்த்தாக இருக்குங்கிறதே என்னுடைய நம்பிக்கை. அது நீங்களும் அது புரிஞ்சுக்குவீங்க, தெரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மைக்ரோஃபைபர் டவலையும் நீங்கள் வாஷ் பண்ணணும். வாஷ்னா நம்ம சோப்பு தூளால் வாஷ் பண்ணவே கூடாது, லிக்விடாலையும் சோப் லிக்விடாலையும் வாஷ் பண்ணக்கூடாது. இதுக்குன்னு தனியாக மைக்ரோஃபைபர் வாஷ் லிக்விடு தனியாக வருது. காரணம் இது டவல் நம்ம காட்டன் கிடையாது, இது நம்ம தனியாக தான் வாஷ் பண்ணணும். மற்ற துணிகளோட வாஷ் பண்ணாதீங்க, தயவுசெய்து வாஷ் பண்ணாதீங்க சேர்த்தி. ப்ளஸ் இது சூடாகவும் இது சூடும் அதிகமாக படக்கூடாது. இது மேலே சுடு தண்ணியில் போட்டும் வாஷ் பண்ணாதீங்க, சுடு தண்ணியில் போட்டு அழுக்கு நினச்சிக்காதீங்க. இதுதான் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்னால சூடு தாங்காமல் ஒவ்வொன்றும் பிடிச்சிக்கும். மைக்ரோஃபைபர் சுருண்டுக்கும். ஹார்ட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அதே போட்டு எந்தளவுக்கு சாஃப்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோமோ, இதே சுடுதண்ணியில் பட்டோம், ரொம்ப அதிகமாக சூடு சொல்கிறேன், ரொம்ப அதிகமாக சூடு இருக்குது, ரொம்ப நேரம் ஊற விட்டோம், அது அழுக்கு எடுக்கிறது நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன சுருண்டுக்கும், லேசாக உள்ளுக்குள்ளே சுருண்டுக்கும். என்னென்னா மெலீஸாக இருக்கிற ஒவ்வொரு இலையும் சுருண்டுக்கும். அதையும் போட்டு நம்ம வண்டியில் போட்டு தேய்ச்சா காயமாக ஆரம்பிச்சிடும். ஆகையினால தயவுசெய்து பாயிண்ட் நம்பர் 1, தனியாக வாஷ் பண்ணுங்கள். இதுக்கான லிக்விட் அமேசான்லேயும் கிடைக்குது,
மைக்ரோஃபைபர் டவல் வாஷ் பண்ணுற டிட்டர்ஜெண்ட்டை காமிக்கிறேன். டிட்டர்ஜெண்ட்னா பவுடர் கிடையாது, லிக்விடு. இதை வந்து ஸ்பின் பண்ணி காய வைக்காதீங்க, ட்ரையாகவே அதாவது சாதாரணமாகவே போட்டு காய வைங்க. 1க்கு 2 டவல் வச்சுக்கிறது ஒரு வண்டிக்கு பெஸ்ட்டுங்க. ஏன்னா ஒரு சமயம் உங்களுக்கு யூஸ் தேவை கீழே போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு சேஃப்டிக்காக, அதுக்காக தான் பேராக தருவாங்க, பேராக விற்பாங்க. இது பேர், இது பேர், இது பேர், இதுவும் பேர், ரெட்டையாக தருவாங்க. ஏன்னா ஒன்று மிஸ் ஆகிடுச்சு இல்லை ஒன்று காஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா இன்னொன்று தருக்கிறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் வீடியோ இது வந்து இன்ஃபர்மேட்டிவ் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய ப்ரெசன்டேஷனில் உங்களுக்கு ஏதாவது புரியல இல்லை ஸ்பீடாக சொல்லிட்டேன் அப்படிங்க நினச்சிங்கன்னா, அல்லது புரியல அப்படிங்கிற விஷயம் ஏதாவது ஒரு லைன் இருக்குது அப்படின்னா, நிச்சயம் உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது, ஒரு லைனில் டவுட் இருக்குது, ஒரு டவலை பற்றி டவுட் இருக்குது அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.